ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, குட் ஆஃப்டர்நூன். நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது இயந்திர உள்ளீடு வெளியீடு பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு நேற்றே இந்த கிளாஸுக்குரிய வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணேன். பட் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தால் அது வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன், ரெக்கார்டிங் பண்ணப்படாமல் போயிட்டது. சாரி, ஃபுல்லாக ட்ரை பண்ணலாம் நேற்று வரைக்கும். அது உங்களுக்கு செய்யப்படும். நான் திரும்ப புதுசாக தான் நான் இப்போ ட்ரை பண்ணுறேன். ஓகே, அதுக்கு சாரியா. ரைட், இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ நம்மளுக்கு தெரியும், நான் உங்களுக்கு ஏற்கனவே 18 செக்ஷன் நம்ம சொல்லியிருக்கோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கடைசி 18வது செக்ஷன். இதோட நம்மளோட கிளாஸஸ் ஃபினிஷ் ஆகுது. இந்த இயந்திர உள்ளீடு வெளியீடுன்றது வந்து எப்படிப்பட்ட ஒரு செக்ஷன் சொன்னா, இது வந்து அநேகமா வாரது வந்து பேங்கிங் எக்ஸாம்கள், எக்ஸைடி அப்படி சம்பந்தப்பட்ட சில அந்த எக்ஸாம்களுக்கு தான் அநேகமா வரும். டீச்சிங் எக்ஸாமுக்குலாம் மேக்ஸிமம் இதெல்லாம் வாரது கிடையாது. இருந்தும் நம்ம கிளாஸை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும், இதுதான்ன்றது மென்ஷன் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி படிப்பிக்கல. எல்லா எக்ஸாமுக்கும் நீங்க தயாராகி போற மாதிரி தான் நான் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். அதனால வந்து இதுவும் வந்து நீங்க இதுவும் தெரிஞ்சிருக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லையே. இதுவும் பார்ப்போம். நம்ம பாக்குறதால எந்த பிரச்சனையும் நமக்கு வர போறது இல்லை. நீவே இதை பத்தி நீங்க கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோவோம், சரியா? இது என்ன, இதுல எப்படி வரும், என்ன கொஸ்டின் தெரிஞ்சு வச்சு ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகுது. இல்லாட்டி நமக்கு ஒரு ஜென்ரலான நாலேஜ் இருக்கிறது எல்லாம் தானே. ஓகே, அதை மென்ஷன் பண்ணி தான் உங்களுக்கு எவ்வளவு நம்பர். இல்ல பெருசா மினக்கடத்துல நம்ம 2 கணக்கு நான் உங்களுக்கு இதுல விளங்கப்படுறது. இன்னைக்கு ஒன்று நான் உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண, அடுத்த வீடியோல அடுத்தவங்களுக்கு சொல்லித்தரேன், சரியா? ஓகே, பார்ப்போம் வாங்க. இப்ப இதுல பாருங்க, 1 to 5 வரையான வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டது. ஒவ்வொரு வினாவிற்கும் உரிய சரியான தேர்வின் இலக்கத்தை அதனோட புள்ளிக்கோட்டின் மேல் எழுதுங்க. இது உங்களுக்கு தெரியும், பலமே எல்லா கொஸ்டினுக்கும் வர ஒரு இன்ஜெக்ஷன் தான் இது. அவர்களை பற்றி நீங்க எதுவும் யோசிக்க தேவையில்ல, சரி? அடுத்த இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, விடயம் என்று சொன்னால், ஒரு மின்பொறி ஒன்றில் தரவுகளை உட்செலுத்தியதன் பின்னர் அவை யாதேனும் ஒரு விதிக்கேற்ப ஒழுங்கமை விதம் ஒவ்வொரு படிமுறையிலும் காட்டப்பட்டுள்ளது. முழுமையாக ஒழுங்கமைந்த எண் வரிசை இறுதி படிமுறையில் காட்டப்பட்டுள்ளது சொல்லிருக்காங்க. அதாவது உங்களுக்கு இப்ப முதலாவது இப்படி ஒரு கொஸ்டின் தந்தா, இது என்ன கொஸ்டின், இது என்ன சம்பந்தப்பட்டதுன்றத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு விளக்கம் இருந்துச்சுன்னு சொன்னாதான் நீங்க அதை விளங்கி செய்யலாமே தவிர இப்படி பார்த்த உடனே இது என்னடா அது இப்படி இது என்ன சீரியஸ் டக்குன்னு பார்த்தோன்னே நம்ம டக்குன்னு குழம்பி போயிடும். இது கஷ்டமான விஷயமோ நீங்க குழம்பி போறது இல்லை. இது வெரி 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 சிம்பிள், விளங்குதா? ரைட். என்னன்னு சொன்னா, இப்ப இந்த கொஸ்டினுக்கு வந்து இல்ல இப்ப எப்படி நீங்க கொஞ்சம் ஈஸியா ஒரு ஷார்ட்கட்ல செய்யலாம்ன்றது நான் கடைசியில சொல்லி தாரேன். இப்ப இப்படி இது வந்து உண்மையான கணக்கிட விளக்கம் என்னன்னு சொன்னா, ஒரு இயந்திரம்ன்றது இப்ப நம்ம கணனி. இப்ப நம்ம கணனியில வந்து நம்ம இந்த அறிக்கைத்தான் உள்ளீடு இப்படி ஒரு செக்ஷனை கொடுத்து சொல்றோம், எனக்கு இந்த எண் வரிசையாக கூடியத்துல இருந்து குறைந்தது எடுத்துட்டா இல்லாட்டி குறைந்ததுல இருந்து கூடியது எடுத்துட்டா என்று சொன்னா, அந்த கணனி என்ன செய்யும்னு சொன்னா ஒரே தரத்துல எடுத்து தராது நமக்கு. இப்படி படிமுறையாத்தான் நமக்கு எடுத்து தருமா. இதுதான் இந்த கணக்கிட விளக்கம். அதாவது ஏறு வரிசை இறங்கு வரிசை என்றதுதான் இதுல விளக்கம். இந்த ஏறு வரிசை இறங்கு வரிசை தான் இவ்வளவு சுத்தி வளைச்சு உங்களுக்கு சொல்றாங்களோ தவிர வேற ஒரு கஷ்டமும் ஒரு விளக்கமும் இல்லை. ஏறு வரிசை இறங்கு வரிசை நமக்கு சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியும் தானே? ரைட். அப்படிதான் பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ரைட். இப்ப இன்னொன்று என்னன்னு சொன்ன, இப்ப உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த இடத்துல உள்ளீடு தந்துருக்காங்க 55, 48, 94, 34, 75, 60, 85, 42 8 நம்பர்ஸ் தந்துருக்காங்க. ரைட். இப்ப நான் என்ன சொல்லியிருக்காங்க சொன்னா, ஆக கூடிய நம்பர்ல இருந்து குறைஞ்சதை தாண்ட சொல்லி 60 இருந்து கணனியை கொடுத்துருக்காங்க. அந்த கணனி என்ன செய்யுதுன்னு சொல்லுங்க. இந்த படிமுறை 1ல ஆக கூடியது எது ஆக கூடியது 94. அப்ப 94 எழுதி போட்டு என்ன செய்யும் அந்த கணனி என்று சொன்னா, முதலாவது 55 அதுல இருந்து திரும்பி அப்படி ஓட அழிப்போம். அதாவது 94 விட்டு 94 எடுத்துட்டு முன்னுக்கு அதுல எடுத்த நம்பரை விட்டு மிச்சம் அவ்வளவு நம்பர் இருக்கிற ஓடற்படியே அப்படியே இப்ப 94 எடுத்த விட திரும்ப 55, 48, 34, 75, 60, 85, 42 போகுது. வேற முதலாவது படிமுறை. ரைட். இப்ப 2வது படிமுறை 94 அடுத்தது என்ன இலக்கம் வரும் 85. அப்ப என்ன செய்யுது 94, 85 போட்டு திரும்ப 55, 48, 34, 75, 60, 42 போகுது. பிறகு அடுத்தது என்ன இலக்கம் வருது 75 போடுது. அப்ப 75 போட்டு திரும்ப 55, 48, 34, 60, 42 போகுது. விளங்கிட்டா? பிறகு என்ன வருது 94, 85, 75 அடுத்த என்ன வருது 60 போட்டு திரும்ப 55, 48, 34, 42 போடுது. இப்ப இந்த 4வது படிமுறையில நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, பாருங்க, இந்த 4வது படிமுறையில இந்த அடுத்த அதாவது 5வது படிமுறையில செய்யணும் நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்ப 94, 75, 60 அடுத்த என்ன வரும் 55. ஆனா அந்த 55 இதுலயே வந்துட்டாலே அந்த 4வது படிமுறையில இருக்கு 55 இருக்கு தானே. அப்ப 60 50 அதுக்கு நெக்ஸ்ட் இன்னொரு படிமுறை அந்த கம்ப்யூட்டர் போடாது. மெஷினை பொறுத்த வரைக்கும் மெஷினுக்கு ஒழுங்கா வந்தா சரி ஒரு டைப்புக்கு வரும், அவ்வளவுதான். ஆனா இப்ப இந்த மெஷின்ல காட்டு இப்ப இது 60க்கு அப்புறம் 55 வந்துட்டு என்று சொன்னா திரும்ப இன்னொரு ஸ்டெப் அதுக்கு போடாது. உனக்குதா 60க்கு அப்புறம் என்ன வரும் 55, 55க்கு பிறகு என்ன வரும் 40. அப்ப இந்த 3 தானமும்
படிமுறை எத்தனையிலே வந்துட்டு 4லே ஆட்டோமேட்டிக்காவே வந்துட்டு வந்தா திரும்ப அதுக்கு ஒரு ஸ்டெப் வந்து மெஷின் போடாது. எனிவே அடுத்த எந்த ஸ்டெப்பை போடும்? 5வது ஸ்டெப் எது வரும்? 48க்கு பிறகு என்ன வருதோ அதுக்குரிய ஸ்டெப்பை தான் போடும். இப்ப 94, 75, 60, 55, 40, 48க்கு பிறகு என்ன வரும்? 42. அப்ப இந்த 42 தொங்கல் இருக்கு. இப்ப 42 அடுத்த என்ன செய்யும்? இந்த 48 எடுக்கும். இந்த 48க்கு அடுத்த வருது இந்த 42 போட்டு 34 கடைசியில போட்டுச்சுன்னா ஃபினிஷ். எல்லாம் இப்ப இல்லாம ஓகே. இதுக்கு பிறகு இன்னும் ஏதாவது கவனப்படுத்தணும் இல்லையே, விளங்கிட்டா? இதுதான் செக்ஷன். அதாவது ஒரே தரத்துல இந்த 3 வந்த இதை மட்டும் தான் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். இதுல திரும்ப திரும்ப போட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தரத்திலேயே திரும்ப திரும்ப போட்டீங்கன்னு சொன்னா இப்ப அவங்க கணக்குல ஒரு கேள்வி கேட்கக்குள்ள நமக்கு விட விளைக்கும். அதுக்காக தான் சொல்றேன். சரியா? இப்ப ஒரு கணக்கொண்ட பாப்போம். சரியா? பாருங்க. அதாவது இந்த தந்திருக்கிறத வச்சு அவங்க உங்களுக்கு ஒரு கணக்கொண்ட தாராங்க. இதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பாப்போம். இப்ப என்ன தந்திருக்காங்க பாருங்க. மேற்படி தரவு நிறைப்படுத்தல் செயல்முறையை பின்பற்றி பின்வரும் உள்ளீடு தொடர்பாக உள்ளீடு தொடர்பாக விரும்பப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை தருகன்னு சொல்லியிருக்கோம். அதாவது இப்ப நம்ம இதுக்கு முதல் பார்த்த மாதிரியே இப்ப என்ன தந்திருக்கு உள்ளோட கம்ப்யூட்டரைஸ் கொடுத்து செய்யுங்க சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம பார்ப்போம். இப்ப அதுல ஆகக்கூடியதுல இருந்து குறைஞ்சது. அப்ப இதுக்கு நம்ம ஆகக்கூடியதுல இருந்து குறைஞ்சது அதை போலதானே செய்ய சொல்லியிருக்காங்க. அப்ப அதுல பாகக்கூடியதுல இருந்து தானே அப்ப இங்கே நம்ம பார்க்கக்கூடிய சாணத்துல இருந்து குறைஞ்ச சாணத்துக்கு தானே சொல்லுவோம். சொன்னா இந்த கம்ப்யூட்டர் பேஸ் ஸ்டெப் 1ல என்ன செய்யும்னு சொன்னா கூடினதுல 93 அப்ப 93 எழுது. பிறகு என்ன செய்யும்? பிறகு 18, 74, 82, 34, 45, 59, 60 அவ்வளவுதையும் திரும்ப எழுது. ரைட்டா? ரைட். இப்ப 93 எழுதிட்டு இப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன எழுது? 93 அடுத்தது 82, 93, 82 எழுதி திரும்ப 18, 74, 34, 45, 60 எழுது. பிறகு 82க்கு அடுத்து 93 எழுதிட்டோம், 82 எழுதிட்டோம். அதுக்கு அடுத்து என்ன வரும்? 74 வரும். 74 எழுதுவோம். வெளியப்படி திரும்ப என்ன செய்யும்? 18, 34, 45, 59, 60 வரும். இப்ப 74க்கு பிறகு என்ன வரும்? அடுத்ததா 60 வரும். அப்ப 74க்கு அடுத்து 60 போடுவோம். போட்டு திரும்ப 18, 34, 45, 59 வரும். சரியா? ரைட். போட்டுட்டு இப்ப 60க்கு அடுத்தது என்ன வரும்? 59 வரும். 59 போட்டு திரும்ப என்ன செய்யும்? 18, 34, 45 எழுது. சரியா? இப்ப 59க்கு அடுத்தது என்ன வரும்? 45 வரும். இப்ப 45 போட்டா திரும்ப என்ன செய்யும்? 18, 34 எழுது. இப்ப 18 தானம் முன்னுக்கு வந்திருக்கிறபடி வந்து நமக்கு அந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லா வந்து முடியுது. விளங்குதானே? இப்ப திரும்ப இப்ப 45க்கு அப்புறம் 34 போடணும். 34 போட்டா திரும்ப என்ன செய்யும்? 18 இது போகுமா? ரைட். இப்ப அதை வச்சு கொண்டு விடையில சொல்றாங்க. எப்படின்னு சொன்னா பாருங்க. இந்த நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இதே மாதிரி தான் வரும். இப்ப எத்தனை 1, 2, 3, 4, 5, 6, 7 ஸ்டெப்ஸ்ல தான் இந்த கணக்கு வந்து நமக்கு ஃபினிஷ்ட் ஆகும். விளங்குதா? ரைட். இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா 2ஆம் படிமுறையின் 2வது எண் எதுவாக இருக்கும்டா 82 வரும். 4ஆம் படிமுறையின் 4வது எண் எதுவாக இருக்கல் வேண்டும். இப்ப 4வது படிமுறையில 4வது எண் வந்து 59 இருக்கும். எத்தனையாம் படிமுறையில் இறுதி 4 எண்களும் 45, 18, 34, 20 என்று வரும். சரிதானே? எத்தனையாவது படிமுறையில் இறுதி 4 எண்களும் இப்ப நான் சொன்ன மாதிரி எத்தனை? 45, 18, 34, 20, 5 என்று வரும். அடுத்தது இறுதி எண் 20 இடம்பெறும் படிமுறை எத்தனை எழுதுவாங்க? எத்தனை எண்ணுங்க? 1, 2, 3, 4, 5, 6. அப்ப நீங்க 6 போடணும். அடுத்தது எத்தனையாவது படிமுறை என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? எத்தனையாவது படிமுறையில் இறுதியான எண் வரிசை ஒழுங்கமையும். எத்தனை படிமுறை மொத்தம்? டோட்டலா எத்தனை படிமுறை இருக்கு அதுதான் சொல்லணும். எத்தனை இருக்கு? 7 படிமுறை. அப்ப அதுல இருக்கிற படிமுறை நீங்க சொன்னீங்கடா. ரைட். விளங்கிட்டா? இது வெரி வெரி சிம்பிள். நான் இதை உங்களுக்கு இன்னொரு கொஞ்சம் வித்தியாசம் இன்னொன்று செய்யக்கூடிய மாதிரி ஒன்றோட நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்லிட்டேன். சரியா? ஓகேவா? ஓகே, பாய்.